வெறும் 69 சீன் எழுதிட்டாலே என்னென்னவோ ஆயிட்ட மாதிரி நினைத்துக் கொள்ளக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில 69 படத்தை இயக்கி கிட்டத்தட்ட 69 படங்களும் வெற்றிகரமான படங்களை இயக்குனதுக்கு அப்புறம் சென்னையில் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய கம்பன் விழாவுக்கு அவர் அதுல எதுவுமே கிடையாது. ஆனா அந்த கம்பன் விழா நடக்கணுன்றதுக்காக அந்த அரங்கத்தை அவர் அமைக்கிற போது முதல் நாள் சாயங்காலம் நான் போய் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டுக்காக போறேன். உட்காந்துட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது எப்படி அந்த ஸ்டேஜை நிர்மாணிப்பாங்களோ அந்த செட்டை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி உட்காந்து அவ்வளவு பேரை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு கம்பன் விழாவை கூட ஒரு திரைப்படம் எடுக்கிற போது எவ்வளவு கவனமா நடத்தணுமோ அவ்வளவு கவனமா, வேலை சின்னதா பெருசான்றது இல்ல, வேலைதான்றத மனசுல வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர். நீங்க சிம்பிள் இன்னைக்கு எஸ்பி சாரோடைய படங்கள்ல என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காருன்னா கூகுள் சர்ச் போட்டீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் எஸ்பி ஃபிலிம்ஸ் வந்துடும். நீங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமித்து போவீர்கள் சார். லிஸ்ட் பார்த்தா நம்பவே முடியாது. ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு மட்டும்தான் அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும்ன்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த படத்தை பார்த்தா அவருக்கு நேஷனல் லெவல்ல ஒரு ரெகக்னிஷன் வரணும்ன்றத தமிழர்களான நாம உண்மையா ஃபைட் பண்ணணும் சார். 69 படத்துல ஒரு கிட்டத்தட்ட 55 படம் ரன்அவே சக்சஸ்ன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். சாதாரணமான விஷயம் இல்ல அது. 69 சிறுகதைகளே எழுத முடியாது முகத்தில் ஒருத்தரால. 69 படங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில இன்றைக்கு எல்லா விதத்திலும் இந்த லைஃப் டைம் அவார்டுக்கு சார் இந்த லைஃப் டைம் அவார்டை உங்களுக்கு கொடுத்து ஹியூமர் கிளப் தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது. இந்த அவார்டு தன்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறது.